ஆக்ட்ரஸ் திரிஷா அவர்களோட வீட்டுக்கு சமீபத்தில் ஜேசன் சஞ்சய் சென்றிருக்காரு அப்படின்னும் அவங்க கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போயிருக்கு. சடனாக எதற்காக இந்த சந்திப்பு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட பையனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்தில் சிக்மா படத்தை முடிச்சிருக்காரு. அண்ட் அந்த ஒரு படத்தை முடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த படத்தோட ப்ரொமோஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது ஜானாகின் படத்தோட ரிலீஸால தள்ளி போயிருக்கு. அண்ட் இருந்தாலுமே அது நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த படத்துக்கு இப்போ மிக பெரும் அளவில் ஆடியோ லான்ச் வைக்க போகிறாங்களாமா. அண்ட் அதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை ஜேசன் சஞ்சய் அவர்கள் நேரடியாகவே சென்று அவங்களுக்கு அழைப்பு எடுத்து வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் சமீபத்தில் ஜேசன் சஞ்சய் அவர்கள் திரிஷா அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் இதை பார்த்துட்டு நிறைய பேர் பர்சனலாக அவரை பேச போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இது முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. ஜேசன் சஞ்சய் அவர்கள் திரிஷாவை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நபர்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு தெரிஞ்சவங்க, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நிறைய பேரை சந்தித்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இது ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறம் பர்சனலாகவுமே அவர் பேசுகிறதுக்காக தான் நேரடியாகவே சென்றிருக்காராமா. அண்ட் அந்த ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, வரப்போகிற ஆகஸ்ட் 25 விஜய் சாருக்கும் சங்கீதா மேமுக்கும் 27ஆம் ஆண்டு கல்யாண நாள் வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனை அவங்களோட வீட்டில் ரொம்பவே கிராண்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. அண்ட் அதற்கும் நிறைய பேரை இன்வைட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதையும் சேர்த்து இன்வைட் பண்ணுறதுக்கு தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் திரிஷா அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ஃபங்க்ஷனுக்குமே வரணும். சின்ன வயசுலேருந்தே உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு ஒரு ஆன்ட்டி மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் சொல்லியிருக்காரு. மேலும் விஜய் அவர்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஷோபா அவர்கள், அவங்களுமே திரிஷாவை கட்டாயம் கூட்டி வா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்களாமா. அதனால தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து நேரில் அழைப்பு விடுத்திருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுதான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் திரிஷா அவர்களோட வீட்டுக்கு செல்ல காரணம் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு தகவல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் நயன்தாராவை தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க மேலே கேஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த பல வருடங்களாகவே நயன்தாரா அவர்கள் ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு போக மாட்டாங்க. அண்ட் அந்த படத்தோட ப்ரொமோஷனில் எந்த ஒரு விஷயத்துலையுமே கலந்துக்க மாட்டாங்க. அண்ட் இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதை எல்லா படத்துக்குமே பண்ணாங்க. சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் காமனாக அதை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. சமீபத்தில் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணியிருந்த LAK படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாஷோட படத்துக்கு கன்னடாவுக்கு போயிருக்காங்க. அண்ட் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஏன்னா கன்னடாவுக்கு போயிட்டு அந்த ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறவங்க தமிழ் ப்ரொடியூசர்ஸ்லாம் பாவம் ஏன் நினைக்கல. மேலும் ரீசெண்டாக அவங்க ஹாய்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. அந்த ஒரு படத்துக்கும் ப்ரொமோஷன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பணம் அப்படின்னா அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, வெளியிலலாம் போவாங்க. ஏன் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு யாஷோட படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா இழிச்சவாயாக இருக்கா, அவங்கள பேன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. நியாயமாக தான் படுது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.